தன் உயிருக்கு உயிரான மனைவியை ஒரு சிலந்தி பூச்சிக்காக கோவில் வாசலில் தவிக்கிவிட்டு சென்ற ஒரு கணவன். இது கோபமா அல்லது சிவபெருமான் மீது கொண்ட அதீத பக்தியா? அன்பே சிவம் என்பதை உலகுக்கு உணர்த்திய திருநீலநக்க நாயனாரின் சிலிர்க்க வைக்கும் வரலாறு இது. இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. காவேரி பாயும் சோழ நாட்டில் சாத்தமங்கை எனும் திருத்தலத்தில் அவதரித்தவர் திருநீலநக்க நாயனார். இவர் வேத நெறி தவறாத அந்தணர். சிவபெருமான் மீது சிவனடியார்கள் மீதும் எல்லையற்ற பக்தி கொண்டவர். ஒரு திருவாதிரை நன்னாளன்று தனது மனைவியுடன் அயவந்தி ஈஸ்வரனை வழிபட கோவிலுக்கு சென்றார். ஒரு நல்ல நாளில் நாயனார் வழக்கம் போல் சிவலிங்கத்திற்கு அபிஷேகமும் மற்றும் பூஜைகளும் செய்து கொண்டிருந்தார் அவர் மனைவி. ஈஸ்வரனுக்கு அன்பால் பின்னிய பூமாலைகளை தயார் செய்து கொடுத்து கொண்டிருந்தார். அவர்கள் தரிசனம் செய்து கொண்டிருந்த போதே எங்கிருந்தோ வந்த ஒரு சிலந்தி சிவலிங்கத்தின் மீது விழுந்தது. அதை கண்ட நாயனார் மனைவி பதற்றத்தில் தன் குழந்தை மீது சிலந்தி பட்டால் தாய் எப்படி ஊதி தள்ளுவாளோ அப்படி லிங்கத்தின் மீது ஊதினார். இதை கண்ட நாயனார் அதிர்ச்சி அடைந்தார். எச்சில் பட ஊதியதால் சிவாபச்சாரம் செய்துவிட்டாய் என கோபமுற்றார். பக்தி என்ற பெயரில் பாவம் செய்த உன்னுடன் இனி வாழ மாட்டேன் என கூறி மனைவியை துறந்துவிட்டு வீட்டிற்கு சென்றார். மனைவியோ கோவிலின் கோபுர வாசலில் தனியாக அமர்ந்து வானத்தை பார்த்தபடி இறைவனை வேண்டுகிறார். அன்றிரவே நாயனாரின் கனவில் அயவந்தி ஈஸ்வரன் தோன்றினார். இறைவன் தன் திருமேனியை காட்டி, பார், உன் மனைவியை ஊதிய இடத்தை தவிர மற்ற இடங்கள் எல்லாம் சிலந்தி நஞ்சால் கொப்பளித்து உள்ளது என்றார். இறைவனின் அன்பையும் தன் மனைவியின் தூய பக்தியும் உணர்ந்த நாயனார் கதறி அழுதார். உடனே கோவிலுக்குள் விரைந்து சென்று இரவு முழுதும் அங்கேயே தங்கியிருந்த தன் மனைவியை கண்டு மன்னிப்பு கேட்டு அழைத்து வந்தார். சில காலத்திற்கு பின் சீர்காழி வள்ளல் திருஞான சம்பந்தர் சாத்தமங்கை எழுந்தருளினார். சம்பந்தரை மிகுந்த உற்சாகத்துடன் வரவேற்ற நாயனார் அவரை தனது இல்லத்திற்கு அழைத்து சென்று அமுது படைத்தார். சம்பந்தருடன் வந்த யாழ்ப்பாணருக்கும் அவர் மனைவிக்கும் தங்குவதற்கு நாயனார் இடமளித்தார். தீயினால் தீட்டுப்படக்கூடும் என கருதப்படும் யாகசாலைக்கு அருகிலேயே யாழ்ப்பாணரை தங்க வைத்து ஜாதி வேறுபாடற்ற அன்பை வெளிப்படுத்தினார். அன்று இரவு யாக அக்னி பிரகாசமாக எரிந்தது. அந்த அடியவர்களின் பக்தியை உலகுக்கு போற்ற செய்தது. திருநீலநக்க நாயனார் அவரது மனைவி மற்றும் யாழ்ப்பாணர் உட்பட அனைவரும் அந்த திருமணத்தில் சிவபக்தர்களாக குழுமியிருந்தார்கள். இறுதியில் திருஞான சம்பந்தரின் திருமணத்தின் போது தோன்றிய அந்த பெரும் ஜோதியில் நாயனாரும் அவரது மனைவியும் இறைவனடி சேர்ந்தனர்.